மாடியில இருக்கிற பழைய பெட்டிகளை சும்மா விடாதீங்க. சில சமயம் அதுல நமக்கு தெரியாத கதைகள் ஒளிஞ்சிருக்கும். மாயா தன்னோட தாத்தாவோட மாடியில துருப்பிடிச்ச ஒரு இரும்பு சாவியை கண்டுபிடிச்சா. ஆர்வத்தோடு அதை பாட்டியிடம் காமிச்சா. பாட்டி அதிர்ச்சியில உறைஞ்சு போனாங்க. அது உன் தாத்தாவோட ஜாபக பெட்டியோட சாவி. திடீர்னு மாயாவோட சாதாரண ஒரு மாயாஜாலமா மாறிடுச்சு. மாடியில தேடும்போது தூசு படிஞ்ச ஒரு சின்ன மரப்பெட்டியை பார்த்தா. சாவி கச்சிதமா பொருந்திச்சு. உள்ளே கடிதங்கள், மங்கின புகைப்படங்கள், ஒரு பழைய கடிகாரம், ஏன் ஒரு மடிச்ச வரப்படம் சூடு இருந்துச்சு. ஒவ்வொரு பொருளும் கதைகளை சொல்லுச்சு. அம்பு, போர், இழப்பு, நம்பிக்கை பத்தி. மாயா தன்னோட தாத்தாவை பார்த்ததில்லை. ஆனா அந்த அமைதியான மாடியில ஜாபகங்களுக்கு நடுவுல அவ தாத்தாவுக்கு ரொம்ப நெருக்கமா உணர்ந்தா. நாள் முழுக்க படிச்சு சிரிச்சு அழுது கழிச்சா. அன்னைக்கு ராத்திரி மாயா தன்னோட டைரியை எழுத ஆரம்பிச்சா. கதைகளை நாம பகிர்ந்துக்கும் போதுதான் அது உண்மையிலேயே உயிர் வாழுதுன்னு புரிஞ்சுக்கிட்டா. சில சமயம் தொலைஞ்சு போன சாவி ஒரு பெட்டியை மட்டும் திறக்காது, அது ஒரு பாரம்பரிய திறந்து வைக்கும்.